வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் Be Defining. இன்னைக்கு வந்து ஒரு ஃபன் வீடியோவா தான் வந்திருக்கேன். இந்த ஃபன் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளால ட்ரெண்டிங் ஆகிற ஃபுல்ஜார் சோடா தான் நான் வந்து இன்னைக்கு வீடியோவா வந்து உங்களுக்கு காமிக்க போறேன். இதை வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அதெல்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்றேன். இதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னு உங்ககிட்ட வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோடய உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ இப்போ நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போறது ஃபுல்ஜார் சோடா. இது கேரளால பயங்கர ட்ரெண்டிங்கா போகிற சோடா. இது எல்லாருமே நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ண போறேன். அந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்க வந்து எல்லாமே பார்க்கலாம் எப்படி இருந்தது அப்படின்லாம் ஃபுல் ரெசிபியோட உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ வாங்க பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே எடுத்துருக்கிறது 2 எலுமிச்சம்பழம், வேணா ஒன்று எடுத்துப்பேன், ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகா தேவையான அளவு, அதை மிக்சி ஜாரில் அரைப்படுற அளவுக்கு எடுத்திருக்கேன். அண்ட் இங்கே வந்து இந்து உப்பு எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த உப்பு தான் நான் வீட்டில் யூஸ் பண்ணுறதுனால இந்து உப்பை எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து எடுத்திருக்கிறது சப்ஜா சீட்ஸு, கஸ்கஸ்ன்னு வந்து மலையாளத்தில் சொல்லுவாங்க. ஸோ இந்த சப்ஜா சீட்ஸை நான் ஊற வச்சு அப்படியே ஒரு குட்டி கிளாஸில் எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து விழுத அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன், இஞ்சி மட்டும். அப்புறம் வந்து புதினா இலை, இதையும் இப்போ அரைச்சி எடுத்து வச்சுட்டேன்னா எனக்கு வேலை முடிஞ்சுது. அப்புறமேட்டு 2 ஷார்ட்ஸ், இந்த மாதிரி குட்டி கிளாஸை வந்து ஷார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபுல் ஜார். இந்த அளவுக்கு லென்த்தாக இருக்குது பார்த்தீங்களா கிளாஸு. அப்புறம் இந்த ஷார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷார்ட்ஸ் கிளாஸ் வந்து இதுக்குள்ளார் போகணும். அப்போ தான் வந்து இந்த ஃபுல்ஜார் சோடாவோட ஃபுல் கான்செப்டே வந்து கம்ப்ளீட் ஆகும். என்ன பண்ணுறீங்க? நீங்க என்ன பண்ண போறீங்க? நாங்க வந்து குடிக்க போறோங்க. இது நீங்க குடிக்க முடியாதுங்க, அது தன்மையை குடிச்சிருவாங்க. தன்மை குடிச்சிடுவாங்களா? அப்படியே இதுக்குள்ள போய் இப்ப ஸ்கூல்ல இருந்து டைரக்டா வந்துட்டீங்களா நீங்க? வந்துட்டோம். ஓகே ஓகே, ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஓகே சரி, நம்ம இப்ப ஃபுல் ஜார் சோடா வீடியோ பண்ணலாமா? ஓகே சொல்லுங்க. ஓகே ஓகே. ஆனா நான் உங்களுக்கு தர மாட்டேன். தன்மை நீங்க தானே போய் சோடா எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க. நீயும் யாரும் போனீங்க? தாத்தா நானும். ஓகே ஓகே. தேவா என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? ஸ்பைக் வச்சு என்ன பண்றாங்க? ஓகே சரி பண்ணலாமா? டன். மெயினாக வந்து சோடா வேணும். சோடா வந்து இங்கே வந்து நான் 750 ml சோடா வாங்கியிருக்கேன். நீங்கள் எந்த சோடா வேணாலும் ட்ரை பண்ணலாம். எனக்கு கிடைச்ச சோடா நான் யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா பேஸ்ட்டு, இஞ்சி விழுது அரைச்சது, அதுக்கப்புறம் புதினா கொஞ்சம் அரைச்சது. ஸோ இது வந்து நம்ம கம்மியாக அரைச்சனால நல்லா மையாக அரைக்க மாட்டேங்குது, நிறைய போட்டு தான் அரைக்கணும். நான் இங்கே சரி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து சப்ஜா விதைகள், அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பூச்சி மாதிரி வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் இங்கே வந்து உப்பு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது லைட்டாக இந்த ஸ்பூனோட எண்டை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு ஷாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னொரு ஷாட் வந்து ரெடி பண்ணிடுறேன். ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இப்போ இந்த சோடா வந்து இந்த கிளாஸ்ல ஊத்த போறேன். இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சாத்தான் இருக்கணும். 1 2 கையில எல்லாம் ஊத்திடும், நீ நீட்டா புடி. நீட்டா பிடிச்சுக்கோங்க. 1 2 3 எஸ். வரல எனக்கு. ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. கல்பா அடிக்கணும், நீ தோத்துட்டீங்க. சொல்லவே இல்லை.
நம்மளே எரியுதுப்பா. கல்பா அடிங்க. நம்ம அக்கா உள்ள போட்டாங்க. நீ உள்ள போடதான் போட குடிக்குன்னு தெரியாது எனக்கு. நம்மளுக்கு வர்றத பூரா இவன் வாங்கிக்கிறானே. யாரு வெத்த பிள்ளையோ இருக்கானாலும் கிட்ட போய் பாப்போம். உண்மையை சொல்லு, உன்னோட நல்லா இருக்கு, experience. நல்லா இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு, நல்லா இருக்கு. என்னால குடிக்க முடியல. நான் வந்து பண்ணது கிடையாது. இது வந்து கேரளால வந்து ட்ரெண்டிங்கான ஒரு ஃபுல்ஜார் சோடா குல்கி சர்பத் நம்ம அன்னைக்கு குடிச்சோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். Thank you. ஸோ இன்னைக்கு நான் வந்து ஃபுல்ஜார் சோடா வீடியோ, கேரளால ட்ரெண்டிங்கான இந்த ஃபுல்ஜார் சோடா வீடியோ வந்து நான் பண்ணி முடிச்சிருக்கேன். இது வந்து ஒரு ஃபன் வீடியோ தான் நான் எடுத்தேன். நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், பட் என் ஹஸ்பண்ட் இந்த வீடியோஸ் பத்தி எதுவுமே தெரியாது, இந்த ஃபுல்ஜார் சோடா பத்தியும் எதுவுமே தெரியாது. அவர் ஆன் ஸ்பாட் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு ஒன்னே அவர்கிட்ட கொடுத்தேன். அவரும் வந்து ரெடியா அதை பண்ணாரு. அவருக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்ணுன்னே தெரியல ஆக்சுவலா. எனக்கு என்னன்னா அந்த நொரை வரும் இல்லைங்களா, அந்த நொரை வந்து இன்னுமே நல்லா வந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னுமே உப்பு வந்து அதிகமாக போட்டிருந்தா இன்னும் நொரை அதிகமாக வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த நொரை பொங்கும் போது அதோட அந்த பச்சை மிளகாய் இஞ்சியோட காரம்லாம் வந்து சேர்ந்து கண்ணில் படுது. ஸோ அந்த காரம்லாம் கண்ணில் படுறதுனால குடிக்க முடியல, பொறுமையாலாம் குடிக்க முடியாது, அப்படியே ஒரே கல்பா தான் குடிக்க முடியும். ஸோ கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரு கல்பா தான் குடிக்க முடியும். எனக்கு வந்து இது வந்து பன்னீர் சோடால வந்து இன்னும் ட்ரை பண்ணணும்னு எனக்கு ஆசை. இன்னும் அது கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, அது இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். பிளெயின் சோடா குடிச்சா அவ்வளோ டேஸ்டியாலாம் இல்லை. ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறவங்களுக்குலாம் உதடெல்லாம் கொஞ்சம் எரிச்சல் எடுக்கும். பட் மற்றபடி ஒரு ஃபன் வீடியோக்கு நிஜமாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் இன்னொன்று என்ன ஆச்சுன்னா டைஜஷன் வந்துச்சு எனக்கு. நீங்கள் நல்ல ஃபுல் ஹெவி மீல் சாப்பிட்ருக்கீங்க, டைஜஷனே ஆகலைன்னா உடனே இதை வந்து ட்ரை பண்ணுங்க. டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கேதரிங்ல இருக்கும்போது கண்டிப்பா இந்த மாதிரி ஃபன்னா வந்து நீங்க இதை ட்ரை பண்ணா டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கு. ரொம்ப குடிக்க முடியாத அளவுக்குலாம் இல்லை, நிஜமாவே நல்லா தான் இருக்கு. டெஃபினட்டா நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாயின் பண்ணா கண்டிப்பா இது வந்து அவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணி நம்ம இது செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபன் சேலஞ்சஸ் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபன் சேலஞ்சஸ் வீடியோ நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணேன். அண்டில் தான் டேக் கேர், டாடா, பை பை.